சொல்லும்போது நீங்க வந்து மெடிசன் அப்ராடுக்கு நோ சொல்றீங்க. Yes. பட் இங்க இருந்து நிறைய பேர் வேற கண்ட்ரில போய் நான் மெடிசன் படிச்சு வரேன், இங்க எனக்கு கிடைக்கல நான் வேற கண்ட்ரி போய் படிச்சு வரேன். ஏன்னா இங்க மெடிசனுக்கு சேர்க்கணும்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ள வரலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால வாங்கும்போது நிறைய செலவு பண்ணுவான். பட் அதே எஜுகேஷனை வெளில போய் படிக்கலாம்ல? இல்லைங்க, மெடிசன் எப்பவுமே மக்கள் கிட்ட நான் ரொம்ப ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கிற ஒரே விஷயம், அப்ராட் மெடிசனை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஆஸ் பர் டேட்டா, இப்போ நீங்க ஃபாரின்ல போய் மெடிசன் படிச்சீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும். இப்போ அதை இந்தியாவில் படிக்கிறதுக்கு கொண்டு வர போறாங்க, அது ஒரு பக்கம் வைப்போம். ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வரும்போது 2023 டேட்டா பிரகாரம் அப்ராக்சிமேட்லி 80% ஃபெயிலியர். வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு இந்தியால வந்து எக்ஸாம் எழுதி தான் உள்ள போகணும். உள்ள போன பிறகுமே அடுத்து பிஜி இருக்குங்க, அடுத்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க, பல சிக்கல்களுக்கு இருக்கு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி அங்க படிச்சிட்டு இருக்கிறோம், அங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்ராட் மெடிசன் படிக்கிறவங்க somehow work hard and win this. பட் இந்த ஜேர்னி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. மெடிசன் படிக்கிறீங்களா, இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஃப்ரீ சீட்டில் படிப்பது தான் மெடிசன். நீங்க கோடி கோடியா செலவு பண்ணி மெடிசன் படிச்சுட்டு சர்வீஸ் மைண்ட் செட்ல நீங்க எப்படி ஒரு பேஷண்ட்டை பாப்பீங்க? அவனுக்கு என்ன பில்ல போடலாம், என்னங்க தேவையில்லாத டெஸ்ட் என்ன எழுதி கொடுக்கலாம், அப்பதான் நீங்க போட்ட பணத்தை எடுக்க முடியும். நீங்க போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு இது என்ன பிசினஸ்? நான் என்னோட பையனையோ, இப்போ உங்க பையன் மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறான், நீங்க என்ன கான்டாக்ட் பண்றீங்க, ஓகே சிவா கிட்ட கேட்போம். மை ஆன்சர் வில் பி a simple no. இப்ப நம்ம என் பையனை அனுப்ப மாட்டேன், உங்க பையன் அனுப்ப மாட்டேன். இப்ப நம்ம மத்தவங்க எல்லாம் எப்படி அனுப்ப முடியும்? நமக்கு தெரியும்